வணக்கம் மக்களே! இன்று நான் உங்களிடம் பேசப் போவதில்லை. புத்தர் உங்களிடம் பேசப் போகிறார். கவனமாக, அமைதியாக கேளுங்கள். அன்புள்ள மனிதர்களே! நான் இங்கே பேசுவது ஒரு தத்துவம் சொல்ல அல்ல. ஒரு மதம் உருவாக்க அல்ல. உங்களை மாற்ற கட்டளையிடவும் அல்ல. உங்களை நீங்கள் கவனிக்க சொல்லத்தான். நீங்கள் தினமும் எழுகிறீர்கள், வேலை செய்கிறீர்கள், பேசுகிறீர்கள், சிரிக்கிறீர்கள், அழுகிறீர்கள். ஆனால் ஒரு கேள்வி, இந்த வாழ்க்கையை நீங்கள் உணர்ந்து வாழ்கிறீர்களா? அல்லது மனம் இழுத்து செல்லும் வழியில் நடக்கிறீர்களா? மனிதனே, நான் அரசனாக இருந்தபோது என்னிடம் எல்லாம் இருந்தது. ஆனால் என் மனம் எங்கே இருந்தது என்று எனக்கே தெரியவில்லை. அந்த நாளில்தான் நான் உணர்ந்தேன், சிறிய மனம் கொண்டவன் அரசனாக இருந்தாலும் அடிமையே. கவனமுள்ள மனம் கொண்டவன் எளியவனாக இருந்தாலும் அவன் விடுதலையில் இருக்கிறான். இன்று நான் உங்களிடம் பேசுவது அந்த விடுதலையின் முதல் படியை பற்றிதான். அந்த முதல் படியை அறிந்து கொள்ள இருக்கும் தலைப்பு தான் ஃபோக்கஸ்டு மைண்ட். நீங்கள் என்னுடைய இந்த உரையை கேட்க தயாராக இருந்தீர்கள் என்றால் இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல ஃபோக்கஸ்டு மைண்ட் என்று டைப் பண்ணுங்க. மறக்காம புத்தரின் கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க மேலும் கதைக்குள்ளாக செல்லலாம். மனிதனே, நீ துயரப்படுவது உன் வாழ்க்கை கஷ்டமானதால் அல்ல, உன் மனம் ஒரே இடத்தில் இல்லாததால். ஒரு பிரச்சனை வந்தால் நீ அந்த பிரச்சனையில் மட்டும் இல்லை. நீ கடந்த காலத்தை நினைத்து வருந்துகிறாய், எதிர்காலத்தை நினைத்து பயப்படுகிறாய், அவன் எப்படி என்று ஒப்பிடுகிறாய், நான் இப்படித்தான் என்று உனக்குள்ளேயே உன்னை பற்றி தீர்மானிக்கிறாய். ஒரு பிரச்சனை 100 எண்ணங்களை உருவாக்குகிறது. அதன் விளைவு வேதனையே. இன்று நான் உனக்கு சொல்கிறேன், வேதனை நினைவில் இல்லை, அது உன் எண்ணங்களின் கூட்டத்தில் உள்ளது. உன் மனம் ஒரு காட்டு குதிரையைப் போல. நீ அதை கவனிக்கவில்லை என்றால் அது எங்கே வேண்டுமானாலும் ஓடும். நீ நினைக்காத இடத்துக்கு, நீ விரும்பாத திசைக்கு, நீ பயப்படும் நினைவுகளுக்கு. ஃபோக்கஸ் என்பது அந்த குதிரையை அடிப்பது அல்ல, அதை மெதுவாக ஒரே பாதைக்கு வழிகாட்டுவது. ஃபோக்கஸ் என்பது ஒரு பொருளில் கட்டாயமாக இருப்பதல்ல. ஃபோக்கஸ் என்பது இந்த நிமிடம் இங்கே இருப்பது, நடக்கிறதை முழுமையாக உணர்வது, எண்ணங்களை ஓட்டாமல் கவனிப்பது. நிகழ்காலத்தில் இருப்பவன் பயத்தில் இல்லை, பயத்தில் இருப்பவன் நிகழ்காலத்திலும் இல்லை. இதை பற்றி நான் உங்களுக்கு ஒரு 4 பழக்கங்களை பற்றி கூறவிருக்கிறேன். 4 பழக்கங்கள் உங்கள் ஃபோக்கஸை அதிகரிக்கும். பழக்கம் 1. மனிதனே, உன் வாழ்க்கையில் எதையும் மாற்ற வேண்டாம். முதலில் உன் மூச்சை கவனி. நீ உட்காரும் போதும் மூச்சு வருகிறது, மூச்சு போகிறது. அதில் எவ்வித மந்திரமும் இல்லை, எவ்வித மதமும் இல்லை. அது உன் உடல் இப்போது உயிருடன் இருக்கிறது என்பதற்கான சாட்சி. மனம் ஓடினால் பரவாயில்லை, திரும்ப மூச்சுக்கு கொண்டு வா. திரும்ப கொண்டு வருவதுதான் பயிற்சி. ஒரு நாளில் 10 நிமிடம் நீ மூச்சில் இருந்தால்
உன் மனவேகம் குறையும். உன் பதற்றம் தளரும். உன் தூக்கம் ஆழமாகும். பழக்கம் 2. ஒரே செயல், முழு கவனம். மனிதனே, நீ சாப்பிடும்போது உன் மனம் எங்கே போகிறது? போன், நியூஸ், மற்றவர்கள். உணவு உடலுக்கு போகிறது, ஆனால் மனம் எங்கோ இருக்கிறது. நான் சொல்கிறேன், நீ செய்யும் செயலை உன் மனமும் செய்யட்டும். நீ நடக்கும்போது நடப்பதை உணரு. கேட்கும்போது முழுமையாக கேள். பேசும்போது உண்மையாக பேசு. இதுவே தியானம். பழக்கம் 3. சிறிய பழக்கம் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். மனிதன் நினைக்கிறான், ஒரே நாளில் எல்லாம் மாறணும். இயற்கை அப்படி அல்ல. மரம் விதையிலிருந்துதான் வளர்கிறது. சிறிய பழக்கங்கள். காலை எழுந்ததும் 5 நிமிடம் அமைதி. இரவில் 1 நிமிடம் நன்றி கூறுங்கள். ஒரு வேலையை டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் செய்வது. இவை மெதுவாக உன் மனதை பயிற்சி செய்கின்றன. மனம் ஓடினால் உன்னை வெறுக்காதே. எனக்கு ஃபோக்கஸ் வரல என்று குற்ற உணர்வு கொள்ளாதே. நானே என் மனதை 1000 முறை திரும்ப அழைத்தேன். கருணை இல்லாத ஃபோக்கஸ் அழுத்தமாக மாறும். கருணையுடன் இருக்கும் ஃபோக்கஸ் அமைதியாக மாறும். ஃபோக்கஸ் மைண்ட் கொண்ட மனிதன் குறைவாக பேசுவான், அதிகமாக கேட்பான், மெதுவாக முடிவெடுப்பான், ஆனால் தெளிவாக வாழ்வான். அவன் வாழ்க்கை பர்ஃபெக்டாக ஆகாது, ஆனால் பீஸ்ஃபுல் ஆகும். அன்பான மனிதர்களே, உங்கள் வாழ்க்கையை மாற்ற நீ உலகத்தை மாற்ற வேண்டாம், உன் கவனத்தை மாற்று. இந்த நிமிடம் நீ இங்கே இருந்தால் இந்த நிமிடம் போதும். நான் கடைசியாக சொல்வது, உன் மனம் ஓடும் திசை உன் வாழ்க்கை செல்லும் திசை. அதை நிறுத்த முடியாது, ஆனால் கவனிக்க முடியும். இன்று ஒரு மூச்சை கவனி. ஒரு செயலை முழுமையாக செய். ஒரு நிமிடம் அமைதியாக இரு. அந்த ஒரு நிமிடம் உன் வாழ்க்கையின் புதிய தொடக்கம். உன்னுள்ளே அமைதி இருக்கிறது, அதை நீ காண்க. நண்பர்களே, இன்று புத்தர் உங்களிடம் நேரடியாக பேசினார். அதை உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் புத்தரின் கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே வரும். மீண்டும் நாளை வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.